வணக்கம் நண்பர்களே. ஒரு தெற்கு பார்த்த சைட்ல எப்படி பர்ஃபெக்டா வாஸ்துபடி வீடு கட்டுறது? தெற்கு பார்த்த சைட்டா சார்? அது வாஸ்துபடி வீடே கட்ட முடியாதே சார். மேற்கு பார்த்த சைட்டே சார்? அது வாஸ்துபடி வீடே கட்ட முடியாதே. அதனால நாங்க தவிர்த்துட்டோம் சார். வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து சைட்டு வாங்கி நாங்க ஜம்முன்னு வீடு கட்டிட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனா இந்த வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து சைட்டு வந்து பேசிக் வாஸ்து தெரிஞ்ச நபர்கள் கூட ஈஸியா வாஸ்து பிளான் கொடுத்துட முடியும். ஆனா இந்த தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து சைட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அனுபவப்பட்ட ஆட்கள் மட்டும் தான் பிளான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போதும் சில தவறுகள் வரும். அப்போ வீடு ஆரம்பிச்சு வந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு வாஸ்துனுடைய சப்போர்ட் அந்த வீட்டுக்காரங்களுக்கு இருந்ததுன்னா தவறுலாம் கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, என்ன தவறு வரும்? அது ஏதாவது வாஸ்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த வீடியோவில் சொல்றேன், நீங்க முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த சைட்டு ஒரு தெற்கு பார்த்த சைட்டு, அதாவது தெற்கு பக்கம் ரோடு இருந்தா அது தெற்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பக்கம் ரோடு இருந்தா கிழக்கு பார்த்த சைட்டு. ஓகே, தெற்கு பார்த்த சைட்ல கேட்ல இருந்து உள்ள போனே முன்னாடி வந்து நம்ம ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். வழக்கம் போல தென்கிழக்குல கிச்சன், தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுக்கு நடுவில் மெயின் டோர் கொடுத்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம். பின்னாடி வடகிழக்குல ஹால் கொடுத்துருக்கோம். வடமேற்குல அடிஷனல் பெட்ரூமும் வீட்டுக்கு மேற்குல வந்து டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டா வாஸ்துபடி தானே இருக்கு. இதுல என்ன தவறு வந்துட போகுது அப்படின்னா, ஸோ நம்ம வீடு கட்டும் போது என்ன பண்ணுவோம்னா ரோடை விட வீடை வந்து ஒரு 2 அடியோ 3 அடியோ உயர்த்திடுவோம். அப்படி உயர்த்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பள்ளம் ஆயிடும். அதாவது நீங்க தூங்கி எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த படியில இறங்கும் போது டெய்லி பள்ளத்துல தாழ்வான இடத்துல வந்து நீங்க கால் வச்சு இறங்கும்படியா இருக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து லாஸ், இது வந்து நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, அப்படி இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் இப்படிதான் அமையும். நம்ம வந்து ரோடு லெவலுக்கு போட முடியாது. அப்படி போட்டோம்னா போர்ட்டிகோல ஊற்றக்கூடிய மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அதனால இந்த போர்ட்டிகோ மட்டும் தாழ்வா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் தாழ்வா இருக்குமான்னு கேட்டா, இது ஈவனா எல்லா பக்கமும் அதே லெவல்ல தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, இது வந்து டிஃபால்ட்டா வரக்கூடிய தவறு. சரி, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டா, ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா கிளைண்டுகளுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல முடியாத நிறைய நிபுணர்கள் தெற்கு பார்த்த சைடா வாங்கிடாதீங்க, மேற்கு பார்த்த சைடா வாங்கிடாதீங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து எல்லா பக்கம் இருக்கு. யூஸ்வலா இந்த மாதிரி தெற்கு பார்த்த சைட்ல உள்ளவங்க தான் ஆளுமை திறன் மிக்கவர்களா இருக்காங்க, பெரிய பதவியில இருக்காங்க, அரசு பதவியில இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. ஸோ நண்பர்களே, எல்லா இடமும் நல்ல இடம் தான். ஸோ இது தெற்கு பார்த்து தான் இருக்குதா அப்படின்றத நாம காம்பஸோட சப்போர்ட்ல திசையை பார்த்து வாங்கணும். ஒருவேளை தெற்கு பார்த்து இல்லாம தென்கிழக்காக தென்மேற்காக இருந்தா ஸோ இதோடைய பலன் மாறுபடும். அதுக்கு பர்ஃபெக்டா வாஸ்துபடி பிளான் கொடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.